கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையிணையற்ற நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெல்சிதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்றும், எங்கே 2 பேர்கள் 3 பேர்கள் நாமத்தில் கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் வருவேன் என்றும் சொன்னீர் அப்பா. உம்முடைய திருநாமத்தை நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று எழுதியிருக்கிறதப்பா. அவன் நாமத்தை அறிந்தவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் என்று எழுதியிருக்கிறது. நாங்கள் உம்மிடத்தில் வந்திருக்கிறோம். அவனிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினால் அவனை விடுதலை ஆக்குவேன். என் நாமத்தை அவன் அறிந்தபடியினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னேரே. என் பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருளும். நீசனை மறையும், நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்துரு நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசுகள் நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியானையும் இந்த நேரடி ஒலிபரப்பையும் பிளஸிங் பிரைட் டைமையும் பரிசுத்த ஆவியின் ஆள்கை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். உட்கார். இயேசு நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். இன்றைய நாளில் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 108:13. 108ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். யாரால் நாங்கள் பராக்கிரமம் செய்வோம்? தேவனாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். நம்மால் ஒன்றுமில்லை. நான், எனது, என்னுடையது, என்னால் அப்படிங்கிற அகம்பாவமே இருக்கக்கூடாது. நம்மால் ஒன்றும் முடியாது. என்னால் என்று உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது சொன்னார். நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நேர்த்திருந்தால் அதிக கனி கொடுப்பீர்கள், அதிகமான கனி கொடுப்பீர்கள். இப்போ எங்கள் தேவனாலே தான் நாங்கள் பராக்கிரமம் செய்வோம், எங்களாலே அல்ல. எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் பக்தியினாலாவது இதை செய்யலை. நீங்கள் கொன்று போட்ட நசனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இதை நாங்கள் செய்தோம். எந்த ஒரு மனுஷனுக்கும் நம்ம சபைக்கு வா, மதத்துக்கு வான்னு யாரும் கூப்பிடாதீங்க. தயவு செய்து சொல்லாதீங்க, யார்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களே உங்கள் வாழ்க்கையை பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஆபத்துனா ஓடுவீங்க. உங்கள் அன்பு, உங்களுடைய நடவடிக்கை, உங்களுடைய பிள்ளைகளுடைய நடவடிக்கையை பார்த்து, என்னப்பா இவங்க வித்தியாசமாக இருக்கேப்பா, இந்த பையன் நல்ல பையன்ப்பா, டே அந்த அண்ணன் நீ பார்த்துக்க, இந்த அண்ணன் கூட சேர்ந்துக்க அப்படின்னு தாயை அனுப்புவாங்க. அவங்கள்ட்ட சுவிசேஷம் சொல்ல வேண்டாம். நம்ம வாழ்க்கையை பார்த்து அவங்களையும் மாறிடுவாங்க, கைகளை தட்டி. ஏன் இவங்க மட்டும் இருக்காங்கன்னா, ஐ எம் எ கிறிஸ்டியன், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன், எனவே என்னுடைய வாழ்க்கை அதற்கு சாட்சியாக இருக்கிறதா என்பது நாம தான் அறிய வேண்டும். எங்கள் தேவனாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம். கர்த்தர் நம்மளை யுத்தத்துக்கு பழக்குவித்து, துப்பாக்கியை கொடுத்து, ஹைட்ரஜன் பாம்பை கொடுத்து, அணுகுண்டை கொடுத்து, வில்லை அம்பையும் கொடுத்து அல்லது யுத்தத்துக்கு பழக்க வைப்பாரா? அவர் பழக்க வைக்கிற உத்தமே வித்தியாசம். அது உலகத்துக்கு இப்போ ரஷ்யா மிரட்டுது, உக்ரைன் மிரட்டுது, இப்போ சைனா மிரட்டுது, இந்தியாவும் பாதா குறைக்கு பக்கத்தில் மிரட்டுது. என்னை பாரு, நேற்று கூட ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணும்போது முதலமைச்சரை மிரட்டுறாரு. கேட்டிங்களா? ஒவ்வொருத்தரை மிரட்டுறாங்க. சவால் சவால் சவால்னாங்க. நம்ம சவால் போடுற ஜாதி இல்லைங்க, அமைதியாக இருந்து காரியத்தை சாதிக்கிறவங்க. கையை தட்டுங்களே. நாம் யார்த்தையும் போய் வம்புழுக்கிறவன் இல்லை, வந்தாலும் அமைதியாக இருந்து அடி வாங்கிட்டு இருக்கிறவங்க. ஆனால் காரியத்தை முடிச்சிருவோம். நமக்கு
நமக்கு ஜெயம் வரணுமா, நாம பெரிய ஆளா காட்டணுமா? ஜெயம் வரணும். எல்லாத்தையும் அலம்பிட்டு இந்த ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் அந்த காலத்தில் வச்சுக்கப்படாது, சின்ன வயசில் பார்த்தேன். நாட் செவன் தானே. அப்போ ஒருத்தன் கராத்தே வீரன் வந்து அப்படி சுற்றி எடுத்து ஊன்னு எல்லாம் ஒரு 10 பேர் அடிச்சுட்டு அங்கே காலை தூக்குவான், கையை தூக்குவான், கத்துவான். ஒன்று என்னடா இவனை அடக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு பார்த்தேன். ஜேம்ஸ் பாண்ட் மேலேருந்து கீழே இறங்கி வருவார். ஜேம்ஸ் பாண்டை பார்த்தோம் அதே மாதிரி அப்படியே பஞ்சு அடித்தா 7 டன் வெயிட்டில் அடிக்கிறவன் அத்தனை அப்படியே அங்கேருந்து ஓடி வந்து இவன்கிட்டு இருப்பான். பாக்கெட்டில் கையை விடுவார், இப்படி தண்ணி சின்ன பிஸ்டன் எடுத்து சடக்கு சுட்டு போயிடுவார். சீன் காணா அப்படியா? சீன் 2 சூடு. இந்த வசனம் துப்பாக்கி குண்டு மாதிரி. அவன் கையை காலை ஆட்டட்டும், கொலைக்கட்டும், கத்தட்டும், கம்பெடுக்கட்டும், கத்தி எடுக்கட்டும், அருவாள் இருக்கட்டும், இது அணுகுண்டு மாதிரி தூக்கி சட்டன் போட்டு போயிடணும். கையை தட்டுங்களே, ஸ்பாட் ஃபினிஷ், சாம்பலாயிடும். அவர் உள்ளங்காலின் கீழ் சாம்பலா இருப்பார்கள். கர்த்தருடைய வசனம் அப்படிதான். கர்த்தருடைய வார்த்தை அணுகுண்டையோட சக்தியானது. இல்லாட்டி இந்த உலகத்தில் இத்தனை கோடி மக்கள் யாரையாவது இயேசு கிறிஸ்து சண்டை போட்டு பிடிச்சிருக்கிறாரா? எங்கேயாவது கிறிஸ்துவை ஆக்கிரமிச்சு பிடிச்சாங்களா? எந்த இடத்துலையாவது அந்த நாடை பிடிக்கிறதுக்கு நாங்கள் யுத்தம் பண்ணோம், அணுகுண்டை போட்டோம், படையெடுத்தோம், அலெக்சாண்டரை போல நெப்போலியனை போல நாங்கள் படையெடுத்தோம்னு படையெடுத்தா போனார்? யாரையுமே வானே சொல்லலைங்க. அவர் கூப்பிடாமே ஒரு கூட்டம் ஓடிச்சு. அவர்கிட்ட கையை தட்டுங்களேன். அவர் கூப்பிடாமே ஒரு கூட்டம் ஓடிச்சு. மாவீரனாகிய அலெக்சாண்டர், மன்னிக்கணும் அலெக்சாண்டர் நெப்போலியன் தெரியல, மறிக்கும்போது சொன்னார், நான் கத்தியை எடுத்து யுத்தத்தை பண்ணி இரத்தத்தை சிந்தி திரளான நாடுகளை ஜனங்களை என் வசப்படுத்தி பயமுறுத்தி பிடித்தேன். கத்தி எடுக்காமல் இரத்தம் சிந்தாமல் யாருக்கும் தீங்கு செய்யாமல் தன் பக்கம் இழுத்து கொண்ட ஒரு மாவீரன் உண்டு, அவர்தான் நாசரேத்து ஊரு இயேசு கிறிஸ்துனார். கைகளை தட்டி, நாசரனாகிய இயேசு கிறிஸ்து. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்குது. கத்தியின்றி ரத்தமின்றி, அதுதான் முழங்கால் யுத்தம். தேவனோடு நாம் பேசுகிற யுத்தம். துன்பம் வரும்பொழுது, துயரம் வரும்பொழுது, வேதனை வரும்பொழுது, சஞ்சலம் வரும்பொழுது, வியாதி வரும்பொழுது, அநியாயமாக உங்களை துன்பப்படுத்தும் பொழுது, உங்களுக்கு முகாந்திரம் இல்லாமல் பகைகள் வரும்பொழுது, கத்திக்கு கத்தியும், கம்புக்கு கம்பும், அருவாளுக்கு அருவாளும், துப்பாக்கிக்கு துப்பாக்கி தூக்க வேண்டாம். அறை அடைத்துக் கொள்ளுங்கள், முழங்காலை போடுங்கள், உங்கள் இருதயத்தை சுத்தமாக்குங்கள், கர்த்தர் நோக்கி 2 கரங்களை கூப்புங்கள். இறைவனே, பிரசவ நேரம் சமீபமாக இருக்கிறது, எங்களுக்கு பிரசவிக்க பலன் இல்லை. ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் சத்துருக்கள் இருக்கிறார்கள், எங்களுக்காக இறங்கி வாரோம். அவர் சொல்ல, சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் செய்கிறேன். கைகளை தட்டி, நீ சும்மா இரு, உனக்காக யுத்தம் செய்வேன். இன்று கண்ட எகிப்தியனை இனி காண மாட்டாய். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் எழும்பு எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். உனக்கு விரோதமாய் எழும்பு எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். எவ்வளவு கல்வியாளனா இருக்கட்டும், பராக்கிரமசாலியா இருக்கட்டும், ஞானியா இருக்கட்டும், அவன் ஒரு வார்த்தையில் மடக்கிடுவேன். சட்டுன்னு, ஒரே வார்த்தையில் சட்டுன்னு மடக்கிடுவேன். நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களில் நமக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். வில்லியம் டிண்டேல் எனப்பட்ட பெரிய ஒரு வழக்கறிஞர் ஒருவர் மக்களுக்கு பைபிளை அச்சிட்டு மக்களுக்கு வழங்கினார். இது பிடிக்காதவர்கள் அவரை எடுத்து கொன்று அவரை மரத்தில் கட்டி வச்சு நெருப்பினால் அவரை சுட்டு எரித்து கொண்டார்கள். மறிக்கும் முன் ஒரே கூச்சல் போட்டார், இறைவனே, நான் மறிப்பதில் எனக்கு சந்தோஷம், ஆனால் கிங் ஜேம்ஸினுடைய கண்களை திறந்தருளும் என்றார். சம்பந்தம் மேலாம் ஒரு ஜெபம் பண்றாரு. இங்கிலாந்து நாட்டினுடைய அரசனாகிய, பிரிட்டனுடைய ஏகாதிபத்திய அரசனாகிய கிங் ஜேம்ஸினுடைய கண்களை திறந்தருளும் சொல்லிட்டு இறந்துட்டார். பைபிள் பிரதியா இந்த டாக்ஸ் கொடுக்க மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. கிங் ஜேம்ஸ்க்கு கர்த்தர் கண்ணை திறந்தார். அவர் தான் மொழிபெயர்த்தார் கிங் ஜேம்ஸ் வேஷன். கைகளை தட்டி முழு மொத்த பைபிளும் வந்துருச்சு.
கேஜேவி தானே. அப்போ நம்முடைய பிரார்த்தனை யுத்தம் எல்லாம் ரத்தம் சிந்தாமல், கத்தி எடுக்காமல், எதிர்த்து நிற்காமல், மௌன புரட்சி. கைகளை தட்டு. மௌன புரட்சி. மதவெறியினாலே செய்கிற இந்த புரட்சி அல்ல, மக்களை மனிதனாய் மாற்றி பரலோகத்துக்கு, வைகுண்டத்துக்கு, இறைவனடிக்கு சேர்க்கிற அந்த புனிதமான பணியை செய்வதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி. தேவனுடைய இடத்திற்கு நீங்கள் சிலவர்களை தவறுகளாய் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், தவறுகளாய் புரிந்து கொள்கிறீர்கள். அப்போ ஒருத்தர் ஒரு சீரியல் போட்டிருக்காங்க, ஒரு நடிகர் நடிச்சுட்டு ஒரு டைலாக் கோர்ட்டில் போய் சொல்கிறாரு, உங்கள் பேர் சிவனானம்னு வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் கிறிஸ்தவர் இல்லையே, என் பேர் கிறிஸ்தவ பேர் தான் அப்படிங்கிறார். எப்படி சொல்கிறீங்க? சிவம் என்றால் அன்பு, ஞானம் என்றால் அறிவு. தேவனே நமக்கு ஞானமும் மீட்புமா இருக்கிறது. அன்பும் ஞானமும் நிறைந்த தேவனுடைய பேரை நான் வச்சிருக்கேன், எனவே நான் கிறிஸ்தவனார். உங்க மகன் பேர் குமரன் இருக்க, ஆமா, அதுவும் கிறிஸ்தவ பேர் தான், தேவகுமரன். நம்ம வாழ்க்கையில நாம் ஆராய வேண்டும். எல்லா தெய்வங்களும் ஒன்றல்ல, எல்லாருக்கும் ஒரே தெய்வம். கைகளை தட்டுங்களே. எல்லா தெய்வமும் ஒன்றல்ல, எல்லோருக்கும் ஒரே தெய்வம். ஏகனாகி நின்றவன் அநேகன் ஏகனாய் நிற்கிறான். திருவண்ணாமலை அண்ணாமலையார் இதில் கார்த்திகை தீபத்தன்னைக்கு எல்லாரும் வீட்டில் விளக்கு வச்சுட்டு அங்கே போய் மலையில் மேலே ஒரு கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க, ஒரே தீபம். ஐதீகம் என்ன? எல்லா தீபமும் இணைந்து ஒரே தீபமாக அண்ணாமலையார் கோயிலிருந்து மேலே ஒரே தீபமாய் பகவான் அடையுதுன்னு அர்த்தம். அப்போ அநேகன் ஏகனாய் நிற்கிற ஒரு தெய்வம் கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி. நமக்கு உருவ வழிபாடு கிடையாது, அநேக தெய்வ வழிபாடு கிடையாது, ஒரே தெய்வ வழிபாடு தான். இஸ்லாமியரும் நம்மளை தவறாய் புரிந்திருக்கிறார்கள், யூதர்களும் நம்மை தவறாய் புரிந்திருக்கிறார்கள், மற்ற மதத்தினரும் நம்ம தவறாய் புரிந்திருக்கிறார். நாம் அநேக தெய்வத்தை நேவர் ஒரு நாளும் இல்லை. பைபிளை ஃபாலோ பண்ற, பைபிளை வேத வசனத்தை பின்பற்ற ஒருத்தரும் ஒரு தெய்வத்தை தவிர வேறொரு தெய்வத்தை மனதிலையும் சிந்தையிலையும் எண்ண மாட்டார்கள். தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன், அவரே அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருப்பதில்லை. முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும் அவரை சேவிப்பாயாக. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் ஒன்றும் இல்லாவிட்டால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. எனக்கு ஒப்பாக இந்த பூமியிலும் வானத்திலும் கடலிலும் சமுத்திரத்திலும் எனக்கு ஒப்பாக யாதொரு உருவத்தையும் செய்யாதிருப்பாயாக. கைகளை தட்டி. யாதொரு உருவத்தையும் இறைவனுக்கு சமமாக யாரும் செய்யக்கூடாது. மனுஷன் இறைவனை உண்டாக்க முடியுமா? இறைவன் தான் மனுஷனை உண்டாக்குறவர். மனுஷன் இறைவனை காக்க முடியுமா? காக்கும் கடவுளே அவர் தானே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். காக்கும் கடவுளே அவர் தான். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. காக்கும் கடவுள். கடவுளுக்கு பெண்டேது, பிள்ளைகளேது, காமகுண லீலைகளேது, காடுகளில் வேட்டையாடி திரிவதேது, பகடி சீட்டு தாயமேது, காருண்ய தொழிலொன்றே கடவுள் பாரம். கைகளை தட்டி. காருண்ய தொழிலொன்றே கடவுள் பாரம். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இல்லாத பரம்பொருள், பராபர வஸ்து, பரஞ்சோதி, அனந்த ஞான நித்திய சொரூபி, சர்வ வியாபி. அவருக்கு இந்த உலகத்துள்ள மனுஷனுடைய எந்த கேரக்டர் இருக்காது. கையை தட்டுங்களேன். இச்சைகள், பாவங்கள், எண்ணங்கள், இதோ மனுஷன் செய்கிற எல்லா பாவ பழக்கங்களும் தெய்வம் செய்ய மாட்டார். அப்படி செஞ்சா அவர் தெய்வம் இல்லைன்னு அர்த்தம். நம்மளா உண்டாக்கி கொண்ட கற்பனை சக்தி. தெய்வத்துக்கு மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை ஒண்ணுமே இல்லை. அவ நிர்மலமாயவர், தூய்மையிலும் தூய்மையானவர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். கைகளை தட்டுங்களே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அவரை தொழுது கொள்கிறவர்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளணும். பரிசுத்தரங்கன்னா வஸ்திரமா இல்லை, ஆத்மாவிலே பரிசுத்தம். என் அன்புக்குரியவர்களே,
1 சாமுவேல் 17:45 சொல்லுகிறது, 2 பேருக்கு சண்டை வருது பொறாமையினாலே. அதுவரை ஈசாயின் குமாரனாகிய தாவீதை ஒரு அற்புதமான பார்த்த சவுல், இந்த பொம்பளை ஆட்கள் சும்மா இருக்காது, வீட்டுக்குள்ளே கலாட்டா வருதுன்னா உங்களால தான். கும்மி அடிக்கும்போது என்ன அடித்தாங்க, தாவீது கொன்றது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. வந்துச்சா வேணா? அது வேணா நல்லா தான் இருந்தான். நமக்காக கோலியாத்தை கொண்டுட்டு ஒரு வாலியம் வந்துட்டானே, அவனை ஹையராக உயர்த்தணும்னு நினச்சிக்கிட்டு வந்த அன்னைக்கு காய்மகாரமாய் பார்த்தான். பொறாமை வந்துடுச்சு. சும்மா இருக்கும்போது மற்றவங்களை தூக்கி தூக்கி வைக்காதீங்க, ஆபத்து அவனுக்கு. என்னைக்கு மனுஷரால் புகழப்படுகிறீர்களோ உங்களுக்கு ஐயோ. பிரசங்கம் சூப்பர் சார் என்று முடிச்சு அடுத்த கமாண்டு வரும், அவனை பற்றி தெரியாது, அவன் டையை பார்த்தியா, அவன் ஸ்டைலை பார்த்தியா, அவன் கண்ணாடியை பார்த்தியா, இல்லை வேற ஏதாவது கெட்ட வார்த்தையும் போடுவான். ஒருத்தரையும் புகழ வேண்டாம், இகழையும் வேண்டாம். கையை தட்டுங்களேன். புகழையும் வேண்டாம், இகழையும் வேண்டாம். அப்போ இந்த பெண்கள் தாவீதை புகழ்ந்தது தான் அங்கே மிஸ்டேக். இப்போ அதுவரை சிநேகிதனாய் மகனாய் பார்த்த தாவீதை சவுல் சத்ருவாய் பார்த்து கொலை செய்ய வகை பார்க்கிறான். ஏன் அப்படின்னா, அவனால் தாவீதை மேற்கொள்ள முடியலை. அவன் ஜெயித்ததே கர்த்தருடைய நாமத்தில். கைகளை தட்டுங்களே. கோலியாத்துக்கும் தாவீதுக்கும் சண்டை வருது. சண்டை வரும் பொழுது அவன் சமஸ்த இஸ்ரவேலையும் நிந்திக்கிறான். இப்போ தாவீது சின்ன பையன் நின்னா, அண்ணன் தம்பிக்கு சாப்பாடு கொண்டு வரேன், சும்மா தானே நிற்கணும். போய் நின்னா அவன் கையில் 5 கையில் பையில் அற்புதம் தான் நடக்க போகுது. அற்புதம் தான் கையில் 5 கல் கையில் பையில் நடக்க போகுது. அப்போ 5 கல் கையில் வச்சிருக்காரு. 5ங்கிறது கிருபை, 5ங்கிறது ஊழியம், 5ங்கிறது ஒரு சபையுடைய தூண்கள், 5ங்கிறது பூரண கிருபை. அப்போ அந்த 5 கல்லை கூழாங்கல் எடுத்து வச்சுட்டாங்க. கூழாங்கல் உருவாக்கப்படுது காட்டில், தண்ணியில், காட்டாற்று வெள்ளத்தில் அடிபட்டு உருண்டு 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 கரண்டு முருண்டெல்லாம் நீக்கி பாலிஷ் ஆகிடும். எந்த மனுஷனும் அது உருவாக்கலை, அது தன்னையே உருவாக்கி கொண்டது, பாடுகளுக்கு உட்படுத்தியது. பாடுகளுக்கு உட்படுத்தி நீ கர்த்தருடைய வசனத்திலே உருவாக்கப்பட்டிருப்பானால் ஒன்றை வச்சு தான் அவன் சத்துருவை எரிய போறார். கையை தட்டுங்களேன். நீ தான் தெரிந்து கொண்ட கல். இப்போ தாவீது ஒரு டயலாக் சொல்றான், நீ தடியோடும் ஆயுதங்களோடும் வருகிறாய், நானோ வென்றால் நீ நிந்திக்கிற ராணுவங்களின் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன். அந்த நேரத்துல ஒரு டெஸ்டினேஷன் கொடுத்தான் பாருங்க. யாருக்கு? கர்த்தருக்கு. மனதுருக்கமுள்ள ஆண்டவர் பேர்ல, வல்லமையான ஆண்டவர் பேர்ல, அல்லது சாந்தமான ஆண்டவர் பேர்ல சொல்லாமல. அவருக்கு அத்தனை பேர் இருக்குல்ல. ஆனா இந்த நேரத்தில் தாவீது கர்த்தருக்கு ஒரு பேர் இடுகிறான், ராணுவங்களின் சேனைகளின் கர்த்தர். கைகளை தட்டுங்களேன். அவர் தான் தளபதி, அவர் தான் அப்படின்ட்டான். தளபதி செய்யாம இருப்பாரா அவர் வேலைய? அவர் வேலை என்னது? யுத்தம் பண்றது. உசுப்பேத்தி விட்டான் ஆண்டவரை. இப்போ அவன் வந்தான், அவன் பட்டயத்தையே பிடிக்க முடியாது, ஒரு ஆள் தூக்க முடியாதாங்க. அவன் கேடயம் வச்சிருக்கான், பட்டயம் வச்சிருக்கான். இப்போ கவன் கல்லை எரிஞ்சே பழக்கம் இவனுக்கு. ஒரு கல்லை சுற்றி 5 கல்ல ஒத்த கல்லை தான் தூக்கினான். 5 கல்ல ஒத்த கல்லை தூக்கி அடிச்சான் பாருங்க. அவன் இரும்பு கவசம் போட்டு ரொம்ப பாதுகாப்பு போறான். இவன் ஒரு பாதுகாப்புல எலிக்குஞ்சு மாதிரி நிற்குது. 2 டயருக்கு இடையில ஒரு எலி சிக்கனா எப்படி இருக்கும்? கேரளா வருஷம் பாண்டி லாரியில் அடிபட்ட தவளை போல. பாண்டி லாரினா தமிழ்நாட்டிலேருந்து போகிற லாரி இருக்குல்ல, அதில் தவளை அடிபட்டு எப்படி இருக்கும்? ரோட்டில் சப்பி அப்படி காஞ்சி அப்படி இருக்கும். இப்போ தனத்தை கூட எக்ஸாம்பிள் நினச்சிக்கோங்களேன். அப்போ அப்படி உட்காந்துருக்கும். இந்த தவளை தம் பிடிக்கிறத பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் தவளை தம் பிடிக்கிறத பார்த்துருக்கீங்க? ஒரு கல்லை தூக்கி ஒரு தவளை, இன்னைக்கு போங்க என்னைக்கா தவளையை பார்த்தீங்கன்னா சின்ன கல்லை தூக்கி அந்த தவளை மேலே அடிப்போம் அப்படி இருக்கும். பார்த்தீங்களா? ஏற்றி பலூன் மாதிரி இருக்கும். கண்டுட்டோண்டா நீ இனி காணணும். இனி ചെറിയ കല്ലെടുത്ത് ഒരു തവള അവിടെ ഇരിക്കണമെങ്കിൽ ഇതാ ഉണ്ട്, ഇപ്പോൾ ഉണ്ട് நான் ஏரியா இதா இந்த ஏரியா ஞாபகம் மதி. நேற்று நம்ம கேமரா மேன் செட் பண்ணி கொடுத்துட்டாருங்க. அந்த நேரத்தில் அவர் வரல. இப்போ ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு தான், எனக்கு முடியாது, அதான் செட் பண்ணிட்டாங்க, நான் தொட மாட்டேன்
அப்படி நான் தவளை தம் பிடிச்சிருச்சு. அப்புறம் ஒரு கல் எடுத்து எரியலான்னு நினச்சேன். அதுக்கு முன்னே தவளை வந்து சாடி வந்துருச்சு. பார்த்துக்க, என்னப்பா ராஜா கரெக்டாக பேசுகிறேன்னா. அப்போ சில நேரத்தில் இந்த தவளை தம் பிடிச்சி நிற்கும் அப்படின்னு. அவன் கவசமெல்லாம் போட்டு பயங்கரமாக நிற்கிறானுங்க. எங்கே அடிக்கிறதுன்னு தெரியல. எல்லாம் கவர். சத்ருவை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு வழியே தெரியாது. எல்லா எவிடன்ஸும் எல்லா டாக்குமெண்ட்ஸும் எல்லாம் அவனுக்கு சாதகமாகவே இருக்குது. எப்படியா ஜெயிப்ப? எங்கோ ஒரு லூப்போல், எங்கேயோ ஒரு ஓட்டையை கர்த்தர் வச்சிருப்பாரு. ஆண்டு சேனைகளின் ராணுவங்களின் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்று சொன்ன உடனே கர்த்தர் காதில் பேசியிருக்கணும். தாவீது இங்க கொஞ்சம் திரும்பி பாரல. பார்த்தான், அவன் நெத்தியில பெண்கள் வைக்கிற ஒரு 25 பைசா சைஸில் பொட்டளவில் ஒரு கேப் இருக்கு பாரு. நமக்கு ஒரு மரத்தையே கொடுத்தாலும் 10 கல் எடுத்தாலும் ஒரு மாங்காய் விடாது. குறிதவராம எறிகிறவங்களாச்சு நம்ம. எங்கெல்லாம் தப்பு பார்த்துங்க. மண்டகிட்ட உடஞ்சி குழந்தைங்க வரும். இவன் எறிகிற மாங்காய் எறிகிறேன்னு. இவனுக்கு கொடுத்த சான்ஸை இந்த 25 பைசா இருக்கிற அந்த ஒரு சின்ன ஒரு டிப்பு அதுல எரிஞ்சுடா அப்படின்னாரு. யோசிக்கவே இல்லை. கவன்களை சுத்திட்டே போனான். சரக்குன்னு விட்டான் பாருங்க. கரெக்டா போய் எங்க நெற்றியிலே பதிந்ததாம். கையை தட்டுங்கள. நான் சொல்றேன், உங்களை நெற்றியில இப்படி அடிச்சீங்கன்னா, யாரும் வந்து உங்களை அடிச்சாங்கன்னா பின்னாடி விழுவீங்களா முன்னாடி விழுவீங்களா? ஆனா இங்க பைபிள்ல ஏட்டிக்கு புட்டியா எழுதி வச்சிருக்குங்க, தாவீது கல்லை எடுத்து நெற்றியில அடித்தான், கோலியாத்து முகங்குப்புற விழுந்தான். ஏன்னா நீ தொடங்கு, நான் பார்த்துக்கிறேன்னாரு. கல்லு போய் நெத்தில பட்டது, புடதில் ஒரு போட்டா அப்படின்னு ஒரு அடி அடிச்சாரு. யாரு? நீ தொடங்கு, நான் முடிக்கிறேன். கையை தட்டுங்களேன். நின்று கொண்டு பார், இன்று கண்ட எகிப்தியனை இனி காண மாட்டாய். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் தொடங்கினா கர்த்தர் முடிச்சிட்டாரு. உங்கள் வாழ்விலே எந்த பிரச்சனை வந்தாலும் பயப்படாதீங்க. ஒரு ஸ்டெப்பை கர்த்தருடைய நாமத்தில் எடுத்து வையுங்க, ஓட்டத்தை முடிச்சிருவீங்க. யார் கையை பிடிச்சு கூட்டு போயிடுறது? கர்த்தர் கொண்டு போயிடுவார். விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமா இயேசு கிறிஸ்து நோக்கி நமக்கு நிச்சயத்திற்கு ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். நீ நிந்திக்கிற 1 சாமுவேல் 17:45 சொல்லுகிறது, நீ நிந்திக்கிற சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன். பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராலே நாம் பராக்கிரமம் செய்ய போகிறோம். எந்த பராக்கிரமம்? சத்ருவின் மேல் ஒரு பராக்கிரமம், அடுத்து பாவத்தின் மேல் ஒரு பராக்கிரமம். கையை தட்டுங்களேன். அது சத்ருவோட பயங்கரமானது. இன்னைக்கு பிரசங்கம் பண்ணும்போது எதையோ நீ விட முடியல. என் தம்பி பேசிட்டு இருந்தார். நமக்குள்ளே ஏற்படுகிற அது பயங்கரமான சத்ரு. அதுதான் நமக்குள்ள இருந்துக்கிட்டே ஆட்டம் போடும். பார்த்துங்க, இந்த வீட்டுக்குள்ளே இடம் கொடுத்துட்டோம்னா அப்புறம் துரத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம். பார்த்தீங்களா? வீட்டுக்குள்ளே நம்ம இடம் கொடுத்துருவோம், அப்புறம் போகவே போகாது. போராடி பார்க்கணும். இருக்க இடம் கொடுத்தா கிடைக்கிறேன்ட்டு ஆடு கைக்குமா. சிலரை நான் ரொம்ப தாழ்மையாக இருக்காங்க, ஏழையாக இருக்காங்க, உள்ளே விட்டு அது படுத்துகிற பாடுங்க. ஐயோயோ, என்னால் தாங்க முடியாமல் என் கதவெல்லாம் வந்து தங்க விட்ட, ஏ பாஸ்டரு அப்படின்னு கதவை தட்டுது. என் வீட்டில் இருக்க எங்கள் அம்மா கூட என் கதவை தட்டினதில்லை, சதீஷ் தட்டினதில்லை, ஐயா தட்டினதில்லை, ராஜா தட்டினதில்லை, பென்னி தட்டினதில்லை, பென்னி ஒய்ஃபு தட்டினதில்லை. ஏன் பாஸ்டர் டம்மா நானே மயக்கத்தில் அப்படி படுத்திருக்கேன். யாருப்பா இது இந்த வீட்டுக்குள்ளேன்னா நினச்சிக்கிட்டேன். அது பாவம், அவ்வளவுதான். வீட்டுக்குள்ளே விட்டுட்டோம், அது மாதிரி தான் பாவம். விட்டுட்டோம்னா வரும்போது முருங்கைத்தடி ஊனிக்கிட்டு வரும். முருங்கை குச்சி சடக்குன்னு முடிஞ்சு போயிரும்ல. வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து நான் வந்து இரும்பு தடி ஊனி எந்திரிச்சுக்கிட்டே மாப்பிள்ள. வரும்போது முருங்கைத்தடி ஊனிக்கிட்டு வந்தே மாப்பிள்ள, இப்போ இரும்பு தடி ஊனிக்கிட்டு எந்திரிச்சுக்கிட்டே மாப்பிள்ள. வரும்போதெல்லாம் சில விறந்த கோலங்களை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விவரிக்க முடியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்னையே கேள்வி வேணாங்க மூஞ்சியப்பா. அது என்ன அங்கே முடியெல்லாம் கொட்டி போச்சு. இது இங்கே இப்போ சரியில்லை, உங்கள் முகம் இப்படி சுருக்கிறதுக்கு இதுக்கு இந்த தாடி வச்சாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது. ஆமையா, எனக்கு நல்லா இருக்காது. அப்போ வந்த வழியை எல்லாரும் மறந்துடுறது. இப்போ எல்லாருக்கும் எப்படி இருக்கணும்? நம்ம எப்படியா அந்த சீட்டை பிடிச்சிடணும். எந்த சீட்டை?
அந்த சீட்டை பிடிச்சிடணும். சீட்டு கொடுக்குற கர்த்தர். கையை தட்டுங்களேன். பாவம் உள்ளே வந்து சிங்காசனம் போட்டு அமர விட்டுறக்கூடாது. குருவி தலைக்கு மேலே பறக்கலாம், தப்பில்லை. தலையில் கூடு கட்ட விடலாமா? தலைக்கு மேலே பறக்கலாம், தப்பில்லை. தலையில் கூடு கட்ட விடக்கூடாது. நீ கூடு கட்ட விட்டுட்டு குத்துதே குடையுதேன்னு போய் மேலே போய் மொபைலை வச்சு பிதிக்கி பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா செத்து போயிடுவில்ல. நம்ம வாழ்க்கையில் வரும்போதே அது தப்புன்னு தெரியும். வருமுன் காவாதான் வாழ்க்கை. வருமுன்ன தடை போட்டுறணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சிந்தையிலே வரும்பொழுதே கிள்ளி எறிஞ்சிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமடையும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும், பாவத்தின் சம்பளம் மரணம். இச்சை கண்களின் வழியா உள்ள வரும்போதே அதுக்கு 144 போட்டுடணும். கையை கேட்ட சாத்து காத்தவை சாத்தடி சாத்திடணும். உள்ள விட்டு எனக்கு அங்கே குத்துது இங்கே குத்துது, ஐயோ அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணலாம் என்னன்னே இப்போ வேண்டான்றாங்க. என்னைக்காவது ஆண்டவர் சமூகத்தில் நீ அழுதுருக்கியால? நான் சொல்லுவேன், இவன் செத்து போயிட்டும்பேன். இவன் அழுதே செத்து ட்ரெயினில் போய் முடிச்சாவன். ஏய் ஆர் ஏ கிறிஸ்டியன், நீ வேதத்தை கடை கொள்ளுகிறவனானால் உனக்கு அது பாவம் ஒன்று முதல்ல தெரிஞ்சிருக்கும். கையை தட்டுங்களேன். இச்சையோடு ஒரு ஸ்திரீயை பார்க்கிற யமன் அவளோடு பாவம் விபச்சாரம் செய்து ஆயிற்று தெரியும். தெரிஞ்சும் செஞ்சுக்கிட்டு அப்படி நினைக்கலனே இப்படி நினைக்கல. அதுதானே நினைக்காட்டியும் அதானே. சிங்கம் கர்ச்சிக்கும், யானை பிளிரும், கழுதை கனைக்கும், நாய் குறைக்கும், மயில் அகவும், குயில் கூவும். அதோட கேரக்டர் தானே. பாவம் உன்னை ஆத்மாவை எப்படிலாம் கெடுக்கணும்னு நினைக்குதோ அத்தனை கெடுத்துட்டு தான் போகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பியும் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ளே வரும்பொழுது அப்படி எல்லாருக்கும் தெரியும் தேவ மனுஷனாக மாறுறான்னு. பேய் வரும்போது தெரியாது, அமைதியாக உள்ளே வந்துடும். ஆனால் பரிசுத்த ஆவியான போகும்போது யாருக்குமே தெரியாது. ஆனால் பேய் போகும்போது எப்படி தெரியுமா? உங்களை அளக்களிச்சு நாரி நதங்குழிஞ்சு நொந்து நூலாகி தெருவில் சந்தி சிரித்து நீ கேவலப்பட்டு சில ஜெயிலில் போய் நாயடி பயடி வாங்கி தான் சாவ. அளக்களிக்காமல் போகாது. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அடையாளம் கூட வருவார். அமைதியாய் நீ தப்பு பண்ணிட்டேன்னா போயிடுவார். பேய் வரும்போது அமைதியாய் உள்ள வரும், போகும்போது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தி விட்டு போய்விடும். பயங்கரமான விளைவு மனசில் நான் பறைஞ்சது. அப்போ பாவம் உள்ளில் வரும்போ அது சாந்தவாயிருக்கும். போகும்போதோ நின்னை முடிச்சுட்டே போகத்துள்ளு, முடிஞ்சு போகும். அதுக்கு தான் சொல்கிறது, ஃபோனை தொடாதீங்க, அங்கே பேசாதீங்க. தாய் பின்னாடியே ஓடுறாளை பயந்துக்கிட்டு என் பிள்ளை தப்பு பண்ணிடுவானா? இல்லை, தப்பானவங்க நிற்கிறாங்க, அங்கே போகக்கூடாது. ஏன்னா ஏன் ஆண்டவர் அதைத்தானே சொன்னார், துன்மார்க்கனுடைய ஆலோசனைப்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் இரவும் பகலும். எப்போ நாங்கள் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுறதுக்கு எனக்கு முறைக்கிறான், இவன் முறைக்கிறான், ஜெபம் பண்ணியா பைபிள் ஆசிரியனை முறைக்கிறான், அவங்க அம்மாவும் முறைக்கிறான். 5 நிமிஷத்துக்கு இங்கே என்ன சொல்லுது? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து லவ் பண்ணியாம். எதை லவ் பண்ணணுமா? பைபிளை லவ் பண்ணணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து வாசிக்கிறவன் எழுதலை, தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். கையை தட்டுங்களேன். தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்மா ஓடப்பட்டு தன் காலத்தை தன் கனியை தந்து இலையுதிரார்க்க மரத்தை போல சிறுப்பான். கையை தட்டுங்களேன். இரவும் பகலும் தியானிக்கணுமா? என் வாழ்க்கையிலேயே நான் அதிகமான சந்தோஷம் அடைகிற நேரம் தெரியுமா? வேத புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தை அன்றாட பைபிள் ஸ்டடி வாசிச்சுட்டு அதில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வசனம் எனக்கு மெடிடேட் பண்ணுவேன், தியானம் பண்ணுவேன் பாருங்க. அப்போ வெளிப்பாடு வரும் பாருங்க. அப்போ தான் நான் அந்நிய பாஷை பேசி கர்த்தரை துதித்து ஆராதிப்பேன். கையை தட்டுங்களேன். எல்லாரும் மாதிரி நீங்கள் என்னைய மேடைகளிலேயோ பாட்டு பாடும்போதோ மோளம் அடிக்கும் போதோ நீங்கள் நான் அந்நிய பாஷை பேசி பரிசுத்தாவில் உடம்பை குலுக்கிறத பார்த்துருக்கவே மாட்டேங்க. ஒரு நாள் 41 வருஷம் நான் செஞ்சதில்லை. நான் அபிஷேகம் பெற்றவன்,
அந்நிய பாஷை பேசுகிறவன் உங்களை விட அதிகமாக அந்நிய பாஷையில் பேசுகிறவன் எப்பொழுது தெரியுமா? வேதத்தின் மகத்துவத்தை கர்த்தர் என்னோடு பேசும் பொழுது என் ஆவியிலே அனல் மூண்டு என் தனி அறையிலே நான் ஆண்டவரோடு அப்படி மணிக்கணக்காக பேசுவேன். அர்த்தபுஷ்டியா இருக்கணும் நம்முடைய பக்தி. அப்பியாசிக்கணும், வேத வசனத்தோடு அப்பியாசிக்க வேண்டும். நமக்குள்ளே சில கசப்பான வேர்கள் முளைக்கிறது. காரணம் என்ன? வசனம் உள்ள இல்லை என்று அர்த்தம். அல்லது அடிக்கடி கவனிக்கப்படாத நிலம் போல இருக்கிறாய். கவனிச்சணும், டே அந்த கேட்ட சுற்றி களையா இருக்கடா, எடுத்து விட்டீங்களா? அது தனத்திட்ட சொன்னேனே. யாரு? அவர் காடையை தினம் கவனிச்சிருவார். நம்ம வாழ்க்கையில் என்னதெல்லாம் தேவையில்லாத இடம் இருக்குன்னு கவனிச்சா தான் தெரியும். நேற்று நான் 3 கேமரா எடுத்தாச்சு, நான் பார்க்கல. ஒரு கேமரா இன்றைக்கி ஒரு புது கேமரா வாங்கிட்டானுங்க. அவர் ஒரு தம்பி வந்தார், கரெக்ட் பண்ணார். ஒரு கேமரா ஓட்ட ஒரு 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 சைடில் பாதி டாப்பை காணும், உடஞ்சிருக்கு. இது என்னென்னா அது முன்னாடியே உடஞ்சிருக்குன்னு சொல்கிறாரு. அவன் எனக்கு தெரியவே தெரியாதுன்றான். பென்னி இவன் தெரியாதுன்றான், இவன் தெரியாதுன்றான். எனக்கு நானாடா கேமரா எடுத்து பார்த்தேன். கேமரா எடுக்கிறவங்களே நீங்கள் தானே. ஒரு கேமரா உடஞ்சது கூடயா தெரியாமல் இருக்கும்? அப்போ கவனிப்பு இல்லை. எதுக்கு குற்றப்படுறதுக்காக சொல்ல, இது ஹியூமன் நேச்சர். அதாவது ஹியூமன் மிஸ்டேக்னு வச்சுக்கலாம். கை தவறி விழும், யாரை தட்டியிருப்பாங்க, யாரை உடைச்சிட்டு தெரியாமல் போயிருப்பாங்க, பழி உன் மேலே விழுந்துடும். இதை மாதிரி தான் பாவமும். எப்போ உன்னை டேமேஜ் பண்ணுதுன்னு நீ கவனிக்காமல் இருந்தேன்னா பாவம் உள்ளே முளைத்து டேமேஜ் பண்ணி சீமக்கருவேல உள்ளே முளைச்சி எடுத்து எல்லா நிலத்தையும் நாசமாக்கிறோம். ஜாக்கிரதையாக கவனித்து பிடுங்கி போட்டுரு. கையை தட்டுங்கண்ணே. சேஃப்டி வேணும், சேஃப்டி. அதுக்கு ஒரு இது போடுங்க, கிளாஸ் போடுங்க, அது போடுங்க. நான் சொன்னேன் இதுக்கு ஒரு ஃபில்டர், யூவி ஃபில்டர் போடுவாங்கல்லடா, போடல. கேமரா இன்னும் வேண்டாம். நான் சொல்லிட்டு இப்போ இந்த ஜென்ரேஷன் தானே இவனுங்க. நமக்கெல்லாம் பழைய காலத்து ஆட்கள் தம்பி. நம்ம இந்த 6 மெகாபில்ஸு அப்படியே வச்சு எடுத்து வாங்கி சடக்குன்னு எடுத்து அது புள்ளியாக. இவங்க ரொம்ப நாலேஜபிள் பர்சன் அப்படின்ட்டு நானும் போட வேண்டாம். அதுதானே சட்டர் வச்சுருக்கேன்னு மூடி திறக்கான். இல்லையே, யூவி ஃபில்டர் இல்லாமல் எந்த கேமரா இருக்காது அப்படின்னா அதுதான் ஒரு நம்பரை போட்டு அமேசானில் இதை ஆர்டர் போட்டு போடுங்கண்ணே. கல்லுக்கு எதாவது அடிச்சுன்னா லெங்ஸை போய் தட்டிடுவோம். இவங்க கவனிக்கிறது அவ்வளவுதான் மேலோட்டமாக. நான் என் தங்கச்சி கேட்டா, என் மருமகள் கேட்டா, மாமா எப்படி மாமா இவ்வளோ கோபமே இல்லாமல் ஆயிட்டீங்க, கொஞ்சமாவது கோபப்படுங்க மாமா, அப்போ தான் எங்களுக்கெல்லாம் பயம் இருக்கும்னா. நான் சொன்னேன் எனக்கு தெரியல, நான் தேவனுடைய மனுஷன். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டென்சிங்னால் இன்னைக்கும் அப்படி இருந்தேன்னா நான் தேவனுடைய மனுஷன் இல்லை. என்னை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தேன். எனக்கிட்ட இருக்க கெட்ட குணங்களை விட்டேன், கோபத்தை விட்டேன். கர்த்தருக்கு பிரியமா வாழ முடியுமா என்று அனுதினமே நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். இனி நீ வம்படியா என்னை அடிச்சு கோபப்படுத்தாலும் இனிமேல் கோபம் வராது. என் பெண்ணியும் சொல்லுவான், என்ன கொஞ்சமாவது கோபப்படுங்கண்ணே, யாருக்கும் பயமில்லாமல் போச்சு. சே போடா. தேவனுடைய திவ்ய சுவாபத்தை நாம் தடுத்துக் கொள்வதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். பாவம் என்ற சத்ரு உள்ள போவான் பாருங்க. இந்த பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு தான் கர்த்தருக்கு ஒரு பலத்தை கொடுப்பாராம். 2 கொரிந்தியர் 12:9 சொல்லுகிறது, உன் பலவீனத்தில் என் பரிபூர்ண பலம் பூரணமாய் விளங்கும். உன் சரீர பலவீனத்தில் ஆத்ம பலத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். ஆவியின் பலன், வார்த்தையின் பலன், பாவத்தை ஜெயிக்கும் பலம், தீங்குக்கு தப்புவிக்கும் பலம். கைகளை தட்டி வார்த்தையால பலன், ஆவியால பலன், வார்த்தையால பலன், தீங்குக்கு விலக்கி நிற்கும் ஒரு பலன் வேணும். யோசேப்புக்கு இருந்துச்சா? கர்த்தருடைய வாசனம் நிறைவேற வரை கர்த்தருடைய வார்த்தையை அவனை புடமிட்டது. பாவத்துக்கு விலகி ஓடுனதுக்கு காரணம் வசனம். சுவிசேஷத்தினால் வரும் பலவீனம் ஊழியத்து நிமித்தம் அது சந்தோஷப்படுற, அது இருக்கட்டும்ங்கிறார். யாரு? பவுலடியார். எனவே நான் சுவிசேஷத்தில் வரும் பலவீனத்தின் நிமித்தம் சந்தோஷமா இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில வருகிற மேடு பள்ளங்கள், உபத்திரவங்கள், வியாதிகள், பலவீனங்கள். நான் சில நேரத்தில் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்து டயர்டாக படுக்கும்போது நினைப்பேன், என்ன ஆண்டவரே எனக்கு இவ்வளவு பலவீனமா? மறுபடி ஒரு வார்த்தை வராதுங்க. அதே படுக்கையில் படுத்து கொண்டு போய் ஃபோன், ஐயா ஐசிக்குள்ளே கொண்டு போகிறாங்க, ஐயா ஒரு ஜெபம் பண்ணுங்க.
ஜெபம் பண்ணுவேன். அடுத்த நாள் காலைல பண்ணுவேன், ஐயா நல்லா ஆயிட்டாங்கய்யா, ஒன்றும் இல்லைன்ட்டாங்க டாக்டர். ஐயா ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா, அது போதும்பாங்க. இல்லை நீங்கள் பயந்தெல்லாம் நடக்காதான், கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டாராம் சொல்லுவேன். எனக்கும் நான் கேட்குறேன், என்னே இப்படி எது குளுக்க சேர்த்து படுக்க வச்சிருக்கிறாரு? வரும் மறுபடி வந்ததே இல்லை. அவர் சொல்லுவார், என் கிருபை உனக்கு போதும். கைகளை உன் பலவீனத்தில் பரிபூர்ண பலம் பூரணமாய் விளங்கும். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மைப்பட, கிறிஸ்துவின் வல்லமை என்னில் தங்கும்படி. கிறிஸ்துவின் வல்லமை எப்படி அங்கிள் இப்ப ஊழியத்துக்கு போறீங்களா, பேச முடியுதான்னு? ஏன் பேச முடியாது? ஆண்டவர் ராஜ்யம் போற அன்னைக்கு கூட நானே எந்திரிச்சு பேசிட்டு படுத்துக்குவேன். அல்லேலூயா. எனக்கு அவ்வளவு இன்பங்க அவரை பற்றி பேசுவது, என் தேவனை பற்றி பேசுவது, என் கர்த்தரை பற்றி, யெகோவா தேவனை பற்றி, கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றி பேசுவதை போல இன்பம் இந்த உலகில் எனக்கு வேறு எதுவுமே இல்லை. ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும் எனக்கு, ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்புறம் ஸ்டாப்பிங் ட்ரபிள், நிறுத்தவே முடியாது என்னால். யாரும் வந்து ஆலோசனை கிட்ட அது கர்த்தரை பார்த்து கர்த்தரை வைப்பங்க, கொஞ்சம் உட்காந்து அண்ணே அங்கிள் ஏதாவது ஆலோசனை சொல்லுங்க அங்கிள் அப்படிமாங்க. உட்காந்துட்டேன்னு செத்தாங்கன்னு வச்சுக்க போயிடணும். அதோட 6 மணி நேரம் 7 மணி நேரம் உட்காந்து பேசிடுவேன். பேசி அவனை அழக வச்சு அவன் மனம் திரும்பி அடுத்த நிமிஷம் போனால் ரூமில் போய் முழக்கால் போட்டு ஆண்டவரே அப்படி ஆண்டவருடைய வார்த்தை அப்படி போகணும். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ பாவத்தை ஜெயிக்கிற பலத்தை ஆண்டவர் தருவார். பாவத்தை ஜெயிக்கிற, பாவத்தை கொண்டு சத்ருவை மேற்கொள்ளும் பலம். அடுத்து யுத்தம் பண்ணும்போது உனக்கு டபுள் ஸ்ட்ரென்த் இருக்குதான். அனுகூலமான துணையாம், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். கர்த்தர் அடைக்கலமும் பலமும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமா. உனக்கு சண்டைக்கு யாரா வராங்கன்னா உன் கூட ஒருத்தர் வர்றான்னு வச்சுக்க, நான் பேசாமல் இருப்பேன், நீங்கள் பார்த்துக்குங்கயான்னு சொல்லு, அவர் முடிச்சிருவார் கதையா. உங்களைத்தானே மலை போல எண்ணிருக்கேன், நீங்கள் அசையாமல் இருக்காதீங்க. உன்னை மலை போல எண்ணி இருக்கேன், அசையாமல் இருக்காதே. நம்ம ஆண்டவரை மலை போல எண்ணி இருக்கோம், அவர் நம்மை அசைய விட மாட்டார், அவர் அசைவார். கைகளை சட்டி, நான் கர்த்தரை வலது பார்சத்தில் வைத்திருக்கப்படினால் நான் அசைக்கப்படுவதில்லை. நம்ம அசைய விட மாட்டார், அவர் அசைவார். அவர் அசைந்த ஆண்டவருடைய சமூகம் உனக்காக யுத்தம் செய்யும். கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார். கர்த்தர் பெரியவரும் பலமுள்ளவருமாய் இருக்கிறார். யுத்தத்திற்கு என் கைகளை பழக்குவிக்கிறார். உம்மாலே ஒருவனாக எனவே நான் சேனைக்குள் பாய்வேன். எபேசியர் எசேக்கியேல் 32:12 சொல்லுகிறது. பராக்கிரமசாலிகளில் வாசிங்க 32 எசேக்கியேல் 12 மகளே. பராக்கிரமசாலிகளின் பட்டயங்களால் உன் ஜனத்திரளை விழப்பண்ணுவேன். அவர்கள் எல்லாரும் ஜாதிகளில் வல்லமையானவர்கள். அவர்கள் எகிப்தின் ஆடம்பரத்தை கெடுப்பார்கள். அதன் ஏராளமான கூட்டம் அழிக்கப்படும். பராக்கிரமசாலிகளின் பட்டயச்சாலை, ஏ சத்ருவே, உன்னையும் உன் ஜனக்கூட்டத்தையும் அழிப்பேன். கைகளை தட்டி, பராக்கிரமசாலியா என் பட்டயம் வசனம். கையை தட்டுங்களேன். வார்த்தையை கொண்டு யுத்தம் செய்வார், அழிப்பார். தேவ கிருபை உங்களோடு இருக்க போகிறது. உங்கள் வீட்டுக்குள்ளே தேவ பலன் வரும், உங்கள் வாழ்க்கையிலே தேவ பலன் வரும். உங்கள் சத்துருக்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள், அவர் எந்திரிக்க மாட்டார்கள். பாவம் வரும்பொழுது அதை மேற்கொள்ளக்கூடிய, பாவத்தை கொண்டு சத்துருவை நீங்கள் மேற்கொள்வீர்கள். யுத்தத்தில் உங்கள் சத்துருக்களை மேற்கொள்ளும்படி கர்த்தர் உங்களோட வருகிறார். தேவ கரம் உங்களோடு இருக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவனுடைய கரம் ரட்சிக்க கூடாதபடி குறுகி போகவில்லை. அவருடைய மகிமையான கரம் இறங்கி வரப்போகிறது. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் இறங்கி வரப்போகிறது. ஒவ்வொரு வாழ்க்கைக்குள்ளும் இறங்கி வரப்போகிறது. உங்கள் வியாதி, பலவீனம், உங்கள் சோர்வு, உங்கள் கடன் பாரம், உங்கள் சமாதான குலைச்சல் எல்லாவற்றையும் உடைத்து போட தேவ வல்லமை உங்கள் குடும்பத்தில் இறங்கி வரப்போகிறது. எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. கர்த்தருடைய கரம் ஒரு நாளும் ரட்சிக்க கூடாதபடி குறுகி போகவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமையான கரத்தினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து விடுதலையாக்குவார், பலவீனத்தை மாற்றுவார், பரிபூர்ணமான பலத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஹல்லேலூயா. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். நாம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். எல்லோரும் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக
அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆராதனை. தேனிலும் இனிமையே தெவிட்டாத அமுதமே தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஹல்லேலூயா, ஆராதனை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், சத்தை சுதந்தரிப்போம். சொல்லுங்க, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாடும் விலகிடா. நாம் இயேசு ஒரு போதும் கைவிடா, ஒரு நாடும் விலகிடா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவியில நிரம்பே. ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தினால் பிள்ளைகளை நிரப்பும் 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 நிரப்பும். இயேசு சுவாமி ஒவ்வொருவர் நிரப்பும், மகிமையான நிரம்பும். Jesus name, Holy Spirit, Holy Spirit of God. Oh Jesus, ஆவியில நிரம்பி எங்கள் சத்துருக்களை நாங்கள் மிதித்து போடுவோம். விசுவாசத்தில் சொல்லுவோம், பாவத்தை கொண்டு சத்துரை மேற்கொள்ளும்படி அவர் எங்களுக்கு அதிகாரம் கொடுப்பார், எங்களுக்காக யுத்தம் செய்வார். வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் என்றும், பாவத்தின் சத்துருவை மிதித்து போடுவார், எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை மிதித்து போடுவார் என்று பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். இந்த வார்த்தைகளை நம்பி யார் நம்முடைய திருச்சமத்தில் விழுந்து கிடக்கிறார்களோ அத்தனை மக்களையும் ஆசீர்வதியும். என்ன விரும்பி இப்பொழுது என்ன ஜெயத்தை விரும்பி கஞ்சி நிற்கிறார்களோ அத்தனையும் கொடுத்து அனுப்பும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கிருபை கூட இருக்கட்டும். ஆசீர்வதி. நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரீச்சை சொன்ன காரியத்தை விட்டு செய்தேன். கர்த்தர் இயேசுவுக்கு துதிக்கிறேன், செலுத்தினேன். சகல நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன், பிசாசுகள் நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும்போது சமூகம் முன்னிருந்து காத்துக்கொள்ளட்டும். கர்த்தர் இயேசு நாமத்தில் ஆசீர்வதித்து அனுப்புகிற ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ளும். அந்த கர்த்தர் இயேசு மீது பூசிக் கொடுக்கும். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென். இயேசு மரவார் ஊழியங்கள் மூலமாக ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை திறவுகோல் ஜெபம் நடைபெறுகிறது. நீங்கள் அதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படி உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.